நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றி. ஆமா, நீ யாரு, எப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட? சினிமால நடிக்கணும்ன்ற ஆசையில வீட்டுக்கு தெரியாம நான் வந்துட்டேன். ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து என்னை கெடுக்க பார்த்தா. அடப்பாவி, இதுக்காக என்ன காப்பாத்துனேன்? ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. How are you? Dance. How are you going? இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைக்க கூடாது. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்னது? அவசரமா ஒரு 10,000 ரூபாய் தேவை. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான போது திருப்பி கொடுத்துறேன். All right. உனக்கு 5,000 போதும். Just a minute. Come on. Hello. Operator. நான் அருண் பேசுறேன். ரூம் நம்பர் 45. ஆமா, ஒரு ட்ரங்க் கால் ஒன்று புக் பண்ணுங்க. எஸ், சோலையூர் நம்பர் 34. எஸ், அர்ஜென்ட் கால் ப்ளீஸ். என்னங்க ட்ரங்க் காலுங்களா? கொடுங்க. யாருங்க பேசுறது? ராமோ, நான் அருண் பேசுறேன். ஐயா, முதலாளியா வணக்கம். கொஞ்சம் அம்மா கூப்பிடுறேன். அம்மா, மெட்ராஸ்ல இருந்து ஐயா டெலிபோன்ல பேசுறாருங்க. என்னங்க முதலாளி, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுக்குடா? கல்யாண விஷயத்துல நான் உங்களை முந்திக்கிட்டுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஆத்தூர்ல பொண்ணு பாக்குறதுக்கு அம்மாவை கூட்டிட்டு போறேங்க. கங்க்ராச்சுலேஷன். பார்த்துட்டு வந்து முடிவை சொல்லு. கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணுமுங்க. ஆமா, ஆமாங்க, உங்களை பார்த்துட்டு தான் நான் தாலியை கட்டுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க முன்னாலதான் என் கல்யாணம் நடக்கணும். ஆமாங்க, கண்டிப்பா வர. மை வேர்ட் இஸ் வேர்ட். ரொம்ப நன்றிங்க. இது அம்மா வர்றாங்க, அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா, பட்டத்துல இருந்து ஐயா பேசுறாரு. நல்லா கேக்குதுங்க, கேட்கும் போதே பேசிருக்க. ஹலோ அம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? அருண், எப்படி பாக்குற? ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க வேலைக்கு சாப்பாடு, காபி, மருந்து எல்லாம் சாப்பிடுறீங்களா? ஒழுங்கா சாப்பிட்டு தாப்பா இருக்கிறேன். ஆமா, உன் வியாபாரம் எல்லாம்? அது ஏமா கேக்குறீங்க? ஆஃபர் மேல ஆஃபர் போட்டி போட்டுட்டு மேல வந்து மோதுறாங்க. நான் தான் எதை முடிக்கிறதுன்னு தெரியாம ஒரேடியா திணறிட்டு இருக்கேன். உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்ப்பா. என்னங்க மேனேஜர் ஐயா, இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ராமு. கொஞ்சம் பேசாம இருங்களேன். ஐயா. அருண், என்னப்பா சொன்ன? பணமா? ஆமாமா, எனக்கு அவசரமா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. அனுப்பிச்சு வைங்களேன். 10 நாளைக்கு முன்னாலதானே 50,000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சேன். அம்மா, ஊரை விட்டு புறப்படும் போது 1-2 ஏஜென்சி எடுத்தா போதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க நிறைய கிடைக்கும் போது விட்டுட முடியுமா என்ன? அப்படியா? சரி, உடனே அனுப்பி வைக்கிறேன்ப்பா. வச்சுட்டுமா? கல்யாணத்துக்கு அவசியம் வரணும்னு சொல்லுங்க. அருண், ராமு கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்னு ஞாபகப்படுத்த சொல்றேன்ப்பா. அவசியம் வரேன்னு சொல்லுங்க. நான் வச்சிருங்கம்மா. வணக்கம்மா. போன்ல பேசும்போது சத்தம் போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். தப்பு தாங்க. ஊருக்கு போறோம்னு மேனேஜருக்கு தெரியுமில்ல. இவ்வளவு லேட்டா வர்றாரு, ஏன்னு கேளுங்க. சரி, மேனேஜர், அருணுக்கு 25,000 ரூபாய் பணம் வேணுமா? உடனே அனுப்பி வச்சிருங்க. ஆகட்டும்மா. இருந்தாலும் இப்படி அடிக்கடி பணம் அனுப்புறது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா தெரியலம்மா. மேனேஜர், அருண் இங்க இருந்தப்போ எத்தனை பொண்ணுங்க வந்து என்ன கைய பிடிச்சு இழுத்தான், கலாட்டா பண்ணான்னு குறை சொல்லி அழுதாங்க. அதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாம தானே அவன் வியாபாரத்துக்கு பட்டணத்துக்கு போறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். ஏன், இங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் செய்யறான். ஏதாவது ஒரு தொழில பொறுப்பா கொடுத்தோம்னா கவனிச்சுக்குவான், திருந்திருவான்னு நம்பித்தானே அனுப்பணும். அது வீண் போகல பாத்தீங்களா? உண்மைதாங்க. என் கல்யாணத்தை பத்தி சொன்னப்போ கண்டிப்பா வர்றேன்னு எவ்வளவு பொறுப்பா சொன்னார் தெரியுங்களா? அவர் பேச்சே மாறி போச்சுங்க. அது மட்டும் இல்ல மேனேஜர், என்ன வேலைக்கு காபி, டிபன், சாப்பாடு, மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு எவ்வளவு பிரியமா கேட்டான் தெரியுங்களா? அவன் திருந்திட்டாங்கிறதுக்கு இது ஒண்ணு போதாது.
உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு தான் நான் கடவுளையெல்லாம் வேண்டிக்கிறேம்மா. நீங்க ரொம்ப சந்தேகப்படுவீங்க. கொஞ்சம் பொறுங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டியும் போட்டுறேன். கல்யாணம் ஆயிட்டா எப்பேற்பட்டவனு தெரிஞ்சிருவான், தெரியுமில்ல? தெரியும்மா, தெரியும். ஆனா என்ன ஆனா இழுவ? அம்மா தான் சொல்றாங்கல்ல, புறவன பிள்ளைங்கள பெத்தவங்களோட மத்தவங்க இடம் போட்டுற முடியுமா? சொன்னது செய்யுங்களேன். அம்மா, காரும் டிரைவரும் காத்துட்டு இருக்காங்க. இருக்கட்டுமே, நான் வேற காத்துட்டு இருக்கேன். இரு. அந்த ஆத்தூர்காரங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாம ஏன்டா சுத்தி வளைக்கிற? சரி சரி, வா வா. மேனேஜர், மறக்காம இன்னைக்கே பணத்தை அனுப்பிச்சிருங்க. சரிம்மா. மகன் மலையளவு தவறு பண்ணாலும் அது கடுகா தெரியுது, கடுகளவு நல்ல குணம் இருந்தாலும் அதுவே பெரிய கடலா தெரியுது. உங்க மேல தப்பு இல்லம்மா, தாய் குலத்தினுடைய தலையெழுத்து.